அடுத்த பாடல் 1708. மேத ஆதியாலே விடாது ஓமென தூண்டி. இது முதல் அடி. இப்போது போன பாடலில் சகமார்க்கத்துக்கு ஆதார சோதனைன்னு சொன்னார். அப்போது நம்ம இந்த 6 ஆதாரங்கள் வழியாக தியானமோ ஜெபமோ ஏதோ சாதகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சாதனை எப்படி செய்யலான்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கான பதிலை இந்த பாடலில் வச்சுருக்கார். மேத ஆதியாலே, இது முதல் அடி. மேதம் என்றால் என்ன? இது ரெண்டாவது பாட்டிலேயே பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மேதம் என்றால் வேள்வி என்று பொருள். ஆனால் அது ஒரு ஒரு மென்மையான வேள்வி. இந்த இடத்துல நம்ம அதுக்கு நிறைய விளக்கமே பார்த்துருந்தோம். அந்த ரெண்டாவது பாடலே மூணாவது பாடலாம் நினைக்கிறேன். இந்த இடத்துல மேதம்ன்ற வார்த்தை வந்திருக்கும். அதுக்கு என்ன பொருளாக பார்த்தோம் அப்படின்னா, எரிபொருள் இல்லை, அது வாட்டுக்கு மென்மையான முறையில் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த பிறவி முழுமையாகவே நம் கடக்கும் வரைக்கும் இந்த இடத்துல அது எரிந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ மேதம் நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரம் ஒரு வேலி ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆதியாலே அப்படிங்கிறது. ஆதியாலே அப்படின்னா என்ன? ஆதியாக இருக்கக்கூடிய இறைவன் என்ற இறைவனால் மட்டும்தான் அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த மேத ஆதி இந்த இடத்துல. ஏன்னா தனியாக வேள்வி யாரோ வந்து நம்மளே உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நெருப்பு போடல மூலாதாரத்தில். இறைவன் அந்த ஆதியிலேருந்து இருக்கக்கூடிய இறைவன் நம்ம எப்போ ஆதியிலே பிரிஞ்சோமோ அன்றைக்கே வச்சுட்டார் இந்த இடத்துல. அதில் தான் அந்த வேல் ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த வேள்வியை விடாது ஓமென தூண்டி இது சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நடக்கிறோம், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்பயும் வேள்வி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்துல. ஆனால் அது வாட்டுக்கு தன் வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது ஒன்று. இப்போ வீட்டில் வந்து நிறையா பணம் தங்கம் காசு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த இடத்துல அந்த பணம் காசு வச்சுருக்க ஒரு மனிதன் புதிய உடை எதுவும் போடாமல் அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு இல்லை பசியில் உட்காந்துக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தானா யாரோட தப்பு இல்லையா? என்கிட்ட அது புது சட்டை இல்லை, எனக்கு நல்ல சாப்பாடு இல்லைன்னு அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் வீடு ஃபுல்லாக தங்கமாக வைரமாக பணமாக கொட்டி கிடக்கு இந்த இடத்துல. அப்போ பயன்படுத்திக்க தெரியலன்னு தானே அவனுக்கு பொருள் இந்த இடத்துல. அதுபோலத்தான் நாமும் கூட இந்த இடத்துல நமக்குள்ளே ஒரு வேள்வி ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த வேள்வியை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலக ரீதியான துன்பம் மட்டும் அல்ல, இந்த பிறவி துன்பத்திலிருந்தே நம்மால் விடுபட முடியும். ஆனால் நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை இந்த இடத்துல. அப்படி ஒரு பொருள் இருக்கிறதே தெரிஞ்சிக்காமல் இருக்கோம் என்பது ஒன்று. பயன்படுத்திக்கவும் இல்லை. பயன்படுத்திக்கிட்டோம்னா துன்பத்திலேருந்து போயிடலாம். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறாரு விடாது ஓம் என தூண்டி அப்படிங்கிறாரு. விடாதுன்னா என்ன? இடைவிடாமல் இந்த இடத்துல எப்பொழுதெல்லாம் சிந்தனை வருகிறதோ இல்லையா, தூங்குற நேரம் கூட நம்மளால் அந்த பயிற்சி செய்ய முடியும் இந்த இடத்துல. ஏற்கனவே அதை வச்சு நிறையா பேசியிருக்கோம் இந்த இடத்துல. ஓம் ஓம் சொல்லி அந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து மூச்சு காத்தோடு சேர்த்து ஜெபிக்கணும் இந்த இடத்துல. இப்போ போன பாடலில் கூட ஐயா மூச்சு காற்றை வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா. சாதாரண மூச்சு காற்றுக்கும் தூய்மையான மூச்சு காற்றுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லியிருந்தோம். அப்போ அந்த தூய்மையான மூச்சு காற்று எப்படி நடக்கும் இந்த இடத்துல? ஓம் என்ற மூச்சு காத்தோடு சேர்த்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ அந்த காற்று சிறிது சிறிதாக இந்த இடத்துல என்ன ஆகும்? தூய்மை அடையும். இப்போ தூய்மை அடைஞ்ச மூச்சு காற்று என்ன ஆகுது இந்த இடத்துல? இந்த வேள்வி ஆழ்ந்த சுவாசமாக மாறி உலக ரீதியான சிந்தனைகள் இல்லாத ஒரு மூச்சு காற்று என்ன பண்ணுது இந்த இடத்துல? அந்த வேள்விக்கு போகுது, மூலாதாரத்துக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல தூண்டப்படும். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நெருப்பில் ஒரு கற்பூரத்தை போட்டால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் எரியும். ஒரு எண்ணெயை ஒரு நெய் ஊற்றுறோன்னு வச்சுக்கோ. இன்னும் வேள்வியில் சாதாரணமாக சின்னதாக எரிஞ்சிட்டு இருக்கோம். நெய்யை கொஞ்சம் ஊற்றுனே திருப்பி பதன்னு எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மூச்சு காற்று போனவுடனே என்ன ஆகிடுதான் இந்த இடத்துல? தூண்டப்படுகின்றது. அப்போ இன்னும் நல்லா அந்த இடத்துல பிரகாசமாக எரிய ஆரம்பிக்குது அந்த வேள்வி. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா ஆதார சோதனை, அத்துவ சோதனை ரெண்டு விதமான சோதனைகள் சொல்கிறாரு. ஓங்கார மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2 வகையான சோதனைகள் நடக்கும் இந்த இடத்துல. என்னென்ன சோதனை? ஒன்று நம்ம உலக ரீதியாக இருக்கக்கூடிய சோதனைகள். இப்போ ஆதார சோதனைனாலே சக்கரம் தான், ஆதாரம் என்று சொல்லப்படுவது சக்கரம் தான். இந்த சக்கரங்கள் வழியாக வரக்கூடிய சோதனை உலக ரீதியான துன்பங்களோ இல்லை மன ரீதியான போராட்டங்களோ ஏதோ ஒரு சோதனைகள் இந்த இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாமே உலகத்தில் இருந்து நம்ம பயணப்படுற ஒரு சோதனை. ஆன்மீக பயணம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆன்மீக பயணம்னு சொல்லிக்கலாம், இல்லை கர்மவழி யோக பயணம்னு சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு இறைவன் நோக்கிய பயணத்தில் போய்கிட்டே இருக்கும். இதன் வழியாக வரக்கூடிய சோதனை ஒன்று நடக்கும். அதில் நம்ம வெற்றி பெறணும் இந்த இடத்துல. எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று உலக ரீதியாக இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்மறையான கருத்துக்களை வந்து இங்கே முன் வைப்பாங்க.
நீ என்ன எப்போ பார்த்தாலும் தியானம் சாமி இப்படி போய்கிட்டே இருக்க, நீ இப்படிலாம் இருக்காது, நீயே உலக ரீதியாயிரு, கல்யாணம் பண்ணிக்க, அதை பண்ணு இதை பண்ணு ஜாலியாயிரு, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த இடத்தில். ஒன்று. இரண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உலக ரீதியாகவே மன ரீதியான ஏதாவது ஒரு துன்புறுத்துதலை செய்வாங்க. இது உலக ரீதியாக இன்றைக்கும் பார்க்கலாம்ல, இந்த அலுவலகத்தில் நிறையா பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் டார்கெட் வச்சு ஒருத்தரையே எல்லா வேலையும் அவங்ககிட்டயே கொடுத்து செய்ய வைக்கிறது இல்லையா? இல்லை குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரவே டார்கெட், ஏதாவது வார்த்தைகளால் காயப்படுத்தி பேசுதல். இந்த இடத்துல குறிப்பிட்ட ஏதாவது வார்த்தை தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வீட்டில். இது போல் இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே வரும். இது போல் எண்ணங்கள் வரும்போது நம்முடைய மனம் என்ன செய்யணும், இந்த இடத்துல பாடலை படித்ததை ஒரு கவனம் வச்சுக்கணும். நம்ம ஒரு சாதகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாதகம் செய்யும் பொழுது இதுபோல் சோதனைகள் வரும்னு சொல்லிட்டாரு. அப்போ இதிலிருந்து நம்ம இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். அப்போ இதெல்லாம் சோதனை தானே தவிர்த்து இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் மாயை பொய் என்ற ஒரு எண்ணத்தை உறுதியை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த சோதனை வருது இல்லையா, இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணல அப்படின்னாலே சரி, எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கலனாலே சரி, என்ன ஆகும், இந்த இடத்துல மனம் அமைதியடைய ஆரம்பிக்கும் முதலில். அப்போ அமைதியின் உச்சத்துக்கே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை வச்சு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? யாரோ வந்து கேட்குறாங்க கேள்வி, இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்றேன், தியானம் பண்ணுறேன், நான் சாமிக்கிட்ட போகிறேன், என் மனசு அமைதி இதெல்லாம் நம்ம யாருக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவர்களுக்கு புரிய போவது இல்லை. இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது இறைவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இல்லையா? அவர் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சுற்றுப்புற மக்களுக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சொல்லியும் அவங்களால புரிஞ்சிக்க போகிறதில்லை. அப்போ இதை இப்படித்தான் நாம் கடக்க வேண்டும். இந்த இடத்துல மனம் எதற்கும் இந்த இடத்துல சலனப்படாமல் நாம் செல்லும் பாதையை மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்தில். இது ஆதார சோதனை. இந்த இடத்துல அடுத்த அத்துவ சோதனை இரண்டாவது சொல்கிறார். இந்த இடத்துல அத்துவம் அப்படின்னா நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் அத்துவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 விதமான அத்துவாக்கள் அப்படின்வாங்க. ஸோ அத்துவாக்கள் அப்படின்னாலே அத்துவானாலே வழி என்று பொருள் இந்த இடத்துல. அப்போ ஒரு வழிமுறையினால் வரக்கூடிய சோதனை இரண்டாவது சொல்கிறாரு. என்ன மாதிரி வழி ஏற்கனவே சொல்லிட்டார். ஏற்கனவே தான் நமக்கு 6 ஆதார சோதனை சொல்லிட்டார். இதுவே வழிமுறைகளில் வர சோதனை தான். அது உலக ரீதியாக இருக்கக்கூடிய, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய, மன ரீதியாக இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுச்சு. திருப்பி இரண்டாவது வகையான சோதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அத்துவாக்கள் என்றால் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இறைவனை நோக்கிய பயணத்துக்கு நம்ம போகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கொள்றதுக்காக. ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாதை ஒன்று இருக்குது. நம்ம பாதைக்கு இந்த பக்கம் இருக்கும், பாதையுடைய இறுதியில் இறைவன் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ நாம் இங்கேருந்து பார்க்கும் பொழுது நாம் நிற்கிற இடம் தான் ஆரம்பம். இந்த இடத்துல இறைவன் இருக்கிற இடம் எல்லை, இறுதியாக சென்று சேரும் இடம் இந்த இடத்துல. இப்போ அதே இறைவன் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ஆரம்பம், நாம் இருக்கக்கூடிய இடம் முடிவு, எல்லை இல்லையா? ஸோ எதிர் இந்த இடத்துல யார் எங்கேருந்து பார்க்கிறார்களோ அதற்கு தான் ஆரம்பம், இது எதிர்லாபம் இருக்குது எல்லை. இப்போ முதல்ல பார்த்த ஆதார சோதனை என்று சொல்லப்படுவது இந்த இறை பயணத்தில் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து போகின்ற வழிமுறையில் வரக்கூடிய சோதனைகள். இன்னொன்று இறைவன் இருக்கின்ற இடத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள், அதான் அத்துவ சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரு 6 விதமான வழிகள் சொல்லப்படுது இந்த இடத்துல. என்னென்ன வழிகள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, 1 மந்திரம், 2வது பதம், 3வது வர்ணம், 4வது புவனம், 5வது தத்துவம், 6வது கலை. இப்படி 6 விதமான அத்துவாக்கள் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் வகுத்து சொல்லப்படுது இந்த இடத்துல. இது இறை இடத்துலேருந்து வரக்கூடிய சோதனை. இது எந்த மாதிரி சோதனைகள் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம சாதகம் செஞ்சு கொண்டே இருப்போம். சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ளேருந்து ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? நான் ஒருத்தன் தான் சாதகத்தை ரொம்ப கரெக்டாக செய்கிறேன், வேறு யாரும் சரியாக செய்ய மாட்டுறாங்க, யாருக்கும் தெரியல, நானே பெரிய ஆள் அப்படின்னு முதல்ல ஒரு எண்ணம் வரும். முதல்ல இது அகங்காரம். இது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய சோதனை. இறைவன் என்ன செய்ய வேடிக்கை பார்ப்பார் இந்த இடத்துல. லேசாக அப்படி தூண்டி விடுறாரு, கொடுத்து பார்ப்போம் இவன் என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூண்டி விடுவார். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இறுதியில் எக்காலத்துலேயும் வரக்கூடாது. இந்த இடத்துல அகங்காரம் வர ஆரம்பிக்கும் போதே நம்முடைய உணர்வு என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், இந்த இடத்துல
ஆகா உள்ளேருந்து அகங்காரம் வருது, இறைவா என்கிட்ட அகங்காரம் வரக்கூடாதுப்பா இறைவா என்று அவரை சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. எப்பெல்லாம் அகங்காரம் வருதோ அப்போல்லாம் நம்ம இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். ஸோ இது ஒரு வகையான சோதனைகள் என்று வரும் இந்த இடத்துல. இரண்டாவது சரணடைதல். இந்த பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத்துவாக்கில் முதல்ல மந்திரம் சொன்னோம், ரெண்டாவது பதம் அப்படின்னு சொன்னோம். பதம்னா இந்த இடத்துல சரணடைதல் அப்படின்னு பொருள். சரணடைதலில் எது நடந்தாலும் சரி, இப்போ இந்த ஆதார சோதனையில் கூட சரி, ஆதார சோதனையிலையும் சரி, இந்த இறையுடைய சோதனையும் சரி, பலவிதமான சோதனைகள் எது வந்தாலும் சரி, சரணடையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மந்திரம் சொல்லும்போது யாராவது ஒருத்தர் தியானம் ஏதோ செய்கிறோன்னு வச்சுக்குவோம், ஒருத்தர் வருவார் இந்த இடத்துல, இறைவன் இப்பெல்லாம் ஆள் அமுச்சு விடுவார் நமக்குன்னு சொல்லி சோதனையில், நீ தியானம் செய்கிற முறை தப்பு, நீ இந்த பக்கம் திரும்பி பண்ணணும், நீ கையை இப்படி வச்சுக்கணும், காலை இப்படி வச்சுக்கணும், நீ தப்பாக வச்சுக்கிற, அப்போ இது வச்சுக்கலாம் உன்னுடைய உடம்பு பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படும், நீ சீக்கிரத்தை சாமிகிட்ட போக முடியாது, உனக்கு கெட்டது ஏதாவது நடக்கும், இப்படி யாராவது பயமுறுத்தி விடுவாங்க இந்த இடத்துல. இறைவன் இதெல்லாம் செய்ய வைப்பார் இந்த இடத்துல. நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பிட்ட திசை நோக்கித்தான் ஒருவர் தியானம் செய்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, அப்போ யாருமே மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு அவசியமே இல்லையே. குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி கம்மனு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு போயிடலாமே இந்த இடத்துல, இல்லையா? ஒரு ஓமை ஒன்று சொல்லுவாங்க இந்த இடத்துல, தாடி வச்சிட்டு இருக்கவங்க தான் சாமியார், சீக்கிரம் சாமி கிட்ட போகலாம் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக கரடி தான் உடம்பு முடி வச்சிருக்கு, அதுதான் சீக்கிரத்தில் சாமி கிட்ட போயே ஆகணும். புலித்தோலில் உட்காந்து தான் தியானம் பண்ணால் இந்த இடத்துல சீக்கிரம் சாமி கிட்ட போனால் புலி தான் முதல்ல சாமி கிட்ட போயிருக்கணும் இந்த இடத்துல, இல்லையா? அந்த மாதிரி இங்கே பொருட்கள் எதுவுமே இந்த இடத்துல முக்கியத்துவம் இல்லை, நம்மளுடைய எண்ணம் மட்டும்தான் முக்கியத்துவம். அதில் வெளியிலேருந்து இது போல் பலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல, இந்த மந்திரத்தை சொன்னால் சீக்கிரம் சாமிகிட்ட போயிடலாம், இதான் நல்லது. இன்றைக்கி உலக ரீதியாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதை தான் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க இருப்பாங்க. இன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்லு, அந்த மந்திரத்தை சொல்லி, இந்த கோயிலுக்கு போனால் இதான் அது கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும், இப்படியெல்லாம் சோதனைகள் வரும். இந்த எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, இந்த இடத்துல மனம் என்ன சொல்லணும்? இறைவா எதாக இருந்தாலும் நீதானப்பா என்று, இறுதி எல்லை நீதானப்பாயங்க என்று அவரை சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் இப்படி கூட வரும் இந்த இடத்துல. அடுத்து இந்த தியானம் ஜபம் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய கடமை என்று ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. வர்ணம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. வர்ணம் என்றால் இந்த இடத்துல இன்னைக்கு மாற்றி வைத்து விட்டார்கள். ஜாதி மதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் கீழ் ஜாதி இப்படிலாம் வர்ணம் என்றதை மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு வேறு காரணம் ஏற்கனவே அதை வச்சு வகுப்பில் பேசியிருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் வர்ணம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல தனக்கு உண்டான கடமை, தனக்கு விதிக்கப்பட்ட கர்மா, இதில் கூட சோதனை வரும் இந்த இடத்துல. பலவிதமான சோதனைகள் வரும். சில நேரங்களில் மந்திரத்தை சொல்ல முடியாதபடி சூழ்நிலைகள் வரும். உடல்நிலை பாதிக்கப்படலாம், உறவு ரீதியாக ஏதாவது ஒன்று சொல்லலாம் இந்த இடத்துல. எது நடந்தாலும் சரி இந்த இடத்துல நம்முடைய கடமை என்று எதை இருக்கின்றதோ அதை தவறாமல் செய்து கொண்டே இருந்தோமே என்றால் இதுதான் இந்த இடத்துல வர்ணம். என்ன வேணால் நடக்கும். இப்போ வீட்டில் ஒருத்தர் தவறிட்டாருன்னு வச்சுக்குவோம், உடனே ஒருத்தர் சொல்லுவார் இந்த இடத்துல, வீட்டில் நீ தேங்காய் உடைக்கக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. இதற்கெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட காரணங்கள் வேறு இந்த இடத்துல. ஆனால் அந்த காரண காரியங்களை தெரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் செய்தால் உனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, என்னையுடைய கருத்து அவரை விட முட்டாள் யாருமே கிடையாது இந்த இடத்துல. சாமிக்கு தானே விளக்கேற்றுறோம், சாமிக்கு தானே பூ போடுறோம், சாமிக்கு தானே தீபம் காட்டுறோம், சாமிக்கு தானே தேங்காய் உடைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சால் சாமி நமக்கு கெடுதி செய்வாருன்னு யார் ஒருத்தர் சொன்னாரோ அவர் முட்டாள் தானே இந்த இடத்துல. சாமி என்னைக்காவது கெட்டது செய்வாரா இந்த இடத்துல? நிச்சயமாக செய்ய மாட்டார். அப்போ ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதற்கு வேறு காரணங்கள் இந்த இடத்துல. அதை வச்சு நிறைய பேசியிருக்கோம். யாருக்காவது சந்தேகம் தான் வகுப்பு இறுதியில் விட நான் இன்னொரு பதில் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இது போல் கூட வரும் இந்த இடத்துல. அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா எது? நீ டெய்லி சாதகம் செய்ய வேண்டும் என்பதே உன்னுடைய விதியாக இருக்கின்றது இந்த இடத்துல. அப்போ அந்த விதியை சரியாக தர்மப்படி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த அத்வா சோதனையில் வரும் இதெல்லாம். அப்புறம் இந்த இடத்துல புவனம் அடுத்து சொல்லப்படுது இந்த இடத்துல. புவனம்னா என்ன சொல்லப்படுது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்க்கலாம் உலக ரீதியாக யோக சாதனைகள் செய்கிறவங்கலாம் என்கிட்டே பலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பூஜைலாம் செய்யாதீங்க, எதுக்குங்க இதெல்லாம் செய்கிறீங்க, கண்ணை மூடி உட்காருங்க, அப்படியே சாமி வந்துடுவார், அதுதாங்க சாமிக்கிட்ட கொண்டு போவோம், குண்டிலி சக்தி மேலே கொண்டு போனால் ஜோதியை பார்த்துடலாம், பூஜை செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, செய்யாதுங்க. இப்படியெல்லாம் கூட என்கிட்டே சொல்லியிருக்காங்க பல பேர் இந்த இடத்துல. இப்படியெல்லாம் கூட சோதனைகள் வரும். இங்கே உலகமே இறைவன் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் ஒவ்வொருத்தரும் இறைவர் தான். எப்படி சகசரதளத்தில் போய் ஜோதியை பார்த்தா இறைவன் தெரிவாரோ அதே இறைவன் தான் இந்த உலகத்தில் கல்லாய் மண்ணாய் புல்லாய் பூண்டாய் எல்லாமே இருக்கார் இந்த இடத்துல. ஸோ இப்படியெல்லாம் கூட யாராவது சொல்லுவாங்க இந்த இடத்துல. புவனத்தையே இறைவனாக பார்க்க, ஜோதியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் இன்னும் ஞானத்தை அடையலை இந்த இடத்துல. ஆனால் அதை ஒரு பாவனையாக செய்யலாம் இல்லையா இந்த இடத்துல. ஒரு மரத்தையோ செடியோ பார்க்கும்போது அதுவும் இறைவன் தான், அதற்கு தண்ணி ஊற்றுவோம் இந்த இடத்துல.
இல்லையா? சாமிக்கு போய் கற்பூரம் காமிச்சு தீபாரம் காமிச்சு அவருக்கு பிரசாதம் வைக்கிறதும் ஒன்று தான். அதே வீட்டுக்கு வெளியேயோ வீட்டு எங்கேயா இருக்கக்கூடிய ஒரு செடி காஞ்சி போய் தண்ணி இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான் இந்த இடத்துல. இரண்டும் வேறு வேறு கிடையாது. இதெல்லாம் இந்த அத்வா சோதனைகள் வரும் இதெல்லாம் இந்த இடத்துல. ஸோ அடுத்தது தத்துவம். இந்த இடத்துல தத்துவம் என்று சொல்லப்படுவது ஞானம். இந்த இடத்துல உலக ரீதியாக அந்த அத்துவ சோதனையில் ஞான ரீதியாக பலவிதமான எண்ணங்கள் வந்து நிறையா குழப்பம். இந்த இடத்துல நாம் செய்வது சரியா தவறா, இதை தப்பாக பண்ணிட்டோமோ சரியாக பண்ணிட்டோமோ, இதனால் ஏதாவது நமக்கு பாதிப்பு வந்துடுமோ. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை 108 முறை நீ மந்திரம் சொல்லுப்பான்னு குரு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, எண்ணிக்கிட்டே இருக்காரு, 108 வாட்டி சொல்லிட்டாரு. திடீர்னு சந்தேகம் வந்துடுச்சு, நம்ம ஒன்று கம்மியாக சொல்லிட்டோமோ இல்லை ஒன்று ஜாஸ்தியாக சொல்லிட்டோமோ, ஜாஸ்தியாக சொன்னதுனால பாதிப்பு ஏதாவது வருமா, கம்மியாக சொல்லிட்டதுனால பாதிப்பு ஏதாவது வருமா. இப்படியெல்லாம் கூட சோதனைகள் எண்ணங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மனசு அலைபாய விடும் இந்த இடத்துல. அது என்ன அலைபாயிற நேரத்தில் இறைவனை மறந்துடுறோமா இந்த இடத்துல. இப்படியெல்லாம் கூட பயம் வரத்தான் செய்யும். அந்த செய்யும்போது சாதகம் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம இன்றைக்கி சரியாக செய்யலையோ தப்பாக செஞ்சிட்டோமோ இப்படியெல்லாம் கூட வரும் இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து இறை ரீதியான தத்துவம் இந்த இடத்துல. ஞானம் வழியாக வரக்கூடிய சோதனைகள் இந்த இடத்துல. அடுத்தது கலைகள். இந்த இடத்துல கலைகள் என்று சொல்லப்படுவது இந்த சூரிய கலை சந்திரக்கலை சொல்லி நம்மளுடைய மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்று வழியாக என்ன நடக்கும், நம்ம உடலுக்குள்ளே சில உடல் மாற்றங்கள்லாம் வரும். நிறையா எண்ண மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், உடல் உபாதைகள் ஏதாவது ஒன்று வரலாம் இந்த இடத்துல. வரும்போதே உடனே பயம் வந்துடும் இந்த இடத்துல. ஆகா நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம், உடம்புக்கு என்னமோ வந்துருச்சு, உயிர் பயம்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. காதுகிட்ட வந்து பயங்கரமாக சத்தம் கேட்கும். இதெல்லாம் நம்ம திருமந்திரம் 3வது தந்திரத்திலே படிச்சிருக்கோம். இதெல்லாம் 3வது தந்திரத்தில் தியானம் தலைப்புன்னு நினைக்கிறேன். அதில் நிறையா படிச்சிருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்போம், தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காதுக்குள்ளே ஒரு புலி உருகுற மாதிரி சத்தம் ஒன்று கேட்கும் இந்த இடத்துல. இன்னொன்று படிச்சிருக்கோம், நான் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 விதமான சத்தங்கள் நம்ம உடம்புக்குள்ளேருந்து கேட்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். முதல்ல வெளியிலேருந்து கேட்கும், அப்புறம் உள்ளேருந்து கேட்கும் இந்த இடத்துல. பேரிகை, யாழ், இது போல் சத்தங்கள், உடுக்கை, இன்னும் நிறையா சத்தம்லாம் சொல்லி இதை தான் நமக்கு கோயில்களை இன்றைக்கி கரியாக வச்சுருக்கிறதெல்லாம் காரணம் அதுதான். வெளியில் இதை கேட்டு 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 பழகிட்டோன்னா திடீர்னு அந்த கருவிகள் இல்லாமல் திடீர்னு நமக்கு சத்தம் கேட்டால் கூட ஏற்கனவே கேட்ட சத்தம் தானே மனம் பழகி பயப்படாமல் இருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் உள்ளேருந்து கேட்கும்போது இன்னும் பயப்படாமல் இருப்போம் இந்த இடத்துல. ஸோ அதற்கு காரணம் தான் இன்றைக்கி கோயில்கள் இது போல் கருவிகள்லாம் வச்சுருந்து அந்த இசை வாத்தியத்தெல்லாம் பயன்படுத்துறது. இதனால் இறைவனுக்கு எந்த பயன், அவருக்கு எதுவும் கிடையாது, நம்முடைய நன்மைக்காகத்தான் இதெல்லாம் இறைவன் வச்சிருக்காரு இந்த இடத்துல. இப்படி பலவிதமான சோதனைகள் எல்லாம் வரும் இந்த இடத்துல. ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆதார சோதனை, தத்துவ சோதனை. ஸோ 2 விதமான சோதனைகள் வச்சுருக்காரு. இந்த சோதனைகள் இப்படி பல வகையில் வரத்தான் செய்யும். இந்த சோதனைகளில் யார் ஒருவர் வெற்றி பெறுகின்றாரோ அவருக்கு அடுத்து என்ன சொல்றாரு 3வது அடியில், தாது ஆரமாகவே தான் எழ சாதித்தல் அப்படிங்கிறார். தாது என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய சுக்கலத்தை தான் தாது என்று குறிப்பிடுறாரு. ஏன்னா அது மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த இடத்துல தாது என்று சொல்லப்படுவது. அதுதான் இந்த இடத்துல சகசரத்தில் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு மூளை, ஒரு பொருள் இந்த இடத்துல. இன்னொன்று சொல்லிடுறேன், உலக ரீதியாக நம்ம சுக்கலம்னு சொல்லிடுறோம் இந்த இடத்துல. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் என்று தான் நீங்கள் நேரடியாக பொருள் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஆற்றல் இல்லையா, சுக்கலம்னு புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம தாது பொருள் அதை சுக்கலம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. அது ஆரம் ஆகவே அப்படிங்கிறாரு. ஆரம்னா என்ன, இந்த இடத்துல ஒரு மாலை மாதிரி கோர்க்கிறது இந்த இடத்துல. இப்போ மூலாதாரத்துலேருந்து சக்கரங்கள் வந்து இங்கேருந்து நேராக சகசர தளத்துக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். நேராக மீன்ஸ் நேரடியாக போகுதுன்னு இல்லை, ஒரு சக்கரமாக நின்று போகுதுன்னு வச்சுக்குவோம். கீழேருந்து மேலே போயிடுச்சு, திருப்பி என்ன பண்ணணும், மேலே இருந்த சக்கரத்தை திருப்பி மூலாதாரத்துக்கு கொண்டு வர ஏற்றி இறக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. திருமந்திரத்தில் அதை படிச்சிருக்கோம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இந்த இடத்துல. மூச்சு காற்றை வச்சு மேலே ஏற்றுறது கீழே இறக்குறது அப்படிலாம் படிச்சிருப்போம். அதில் அந்த பாடலில் மூச்சு காற்றை ஏற்றி இறக்குறது சொல்லியிருப்பார். பட் இந்த இடத்துல குண்டில சக்கத்தையே ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு கற்றுக்கணும்ப்பா அப்படின்றத பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா ஒரு ஆரம் மாதிரி, எப்படி ஒரு நெக்லஸ் வந்து ஒரு வட்டமாக இருக்கும் இல்லையா, கழுத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா செயின், அந்த மாதிரி இதை வந்து ஒரு வட்டமாக இப்படி கீழேருந்து மேலே போகுது, திருப்பி மேலேருந்து கீழே கொண்டு வர்றதுக்கு அதான் ஆரமாகவே. இப்போ மூலாதாரத்துலேருந்து போகிற அந்த குண்டிலினி சக்தி என்ன ஆகிடுதான், சகசரதளம் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்குற வரைக்கும் தான் இயல சாதித்தால் அப்படிங்கிற. தான் இயல சாதித்தால்னா தானாகவே இயல சாதித்தல். சாதித்தல்னா என்ன, ஒரு சாதகம் செஞ்சு சாதிக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஓட்டப்பந்தயமோ ஏதாவது ஒரு செய்து ஒருத்தர் வெற்றி பெற்று விட்டால் என்ன சொல்கிறோம், சாதிச்சிட்டப்பா, நீ இவ்வளோ நாள் நீ பயிற்சி செஞ்சு சாதிச்சிட்டப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கம் சொல்லுவோம் இல்லையா. அது போலவே
இந்த தாது ஆரமாகவே தான் எழ சாதித்தால் அப்படின்னா, இந்த சாதகம் மேலே நம்ம அத்வா சோதனை ரெண்டுத்துலையும் யார் ஒருத்தர் பயிற்சி செய்ய முடிக்கிறாங்களோ, அந்த வெற்றி பெறாங்களோ அவர்களுக்கு தானாகவே அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தாது ஆற்றலானது ஒரு ஆரம் போல மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சகசரதளம் சென்று திருப்பி சகசரதளத்திற்கு மூலாதாரத்திற்கு ஒரு வட்டம் போல தானாகவே அது சாதிக்கும். இந்த நிலை யார் ஒருத்தர் அடைகிறாரோ அவர் ஆதாரம் செய் போகமாவது காயமே 4வது அடியில் சொல்கிறார். ஆதாரம் செய் அப்படின்னா என்ன? ஆதாரம்னா இந்த இடத்துல 6 சக்கரங்கள் சொல்லியாச்சு. ஆதார சக்கரங்கள் 6. இது என்ன பண்ணுது? இறைவனை அடைவதற்கு ஆதாரமாக இருக்குது. அது செய்போகம் அப்படிங்கிறார். செய்போகம்னா என்ன? இந்த 6 ஆதார சக்கரமே தன்னுடைய வழியில் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தானாகவே செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன செய்யும்? இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு மட்டுமே அது தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுது? உலக ரீதியாக நம்ம உடம்பிற்கு மனதிற்கு என்ன தேவையோ அதற்கான வேலைகளை தான் இன்று செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சாதித்த பின்பாக அது என்ன செய்யுது? இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு மட்டுமே இந்த இடத்துல ஆதாரம் இது செயல்பட்டு போகம் ஆவது அப்படிங்கிறாரு. போகம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல 2 விதமாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று உலக ரீதியாக போகத்தை அனுபவித்தல் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஒன்று. இன்னொன்று அது பேரின்பத்தை குறிக்கும். அப்போ எப்படி இது 2த்தையும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, போகத்தை இந்த சாதகருக்கு உலக ரீதியாக அவருக்கு எது தேவையோ அது அவருக்கு கிடைத்துவிடும். போன பாடல் நம்ம கற்பகம் பார்த்தோம் இல்லையா? கற்பமாய் நின்றானே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுபோல் அவருக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறாரோ எல்லாமே கிடைக்கும். அதுக்குன்னு தீயதெல்லாம் ஆசைப்பட்டாருன்னா கிடைச்சிடாது. அவர் சாதக நிலை கீழ்நிலைக்கு போயிடுவார். திருப்பி எனக்கு தங்கம் வேணும், ஒரு பணம் வேணும், இல்லை பொண்ணு வேணும், ஏதாவது ஒன்று கேட்டாருன்னா அவருக்கு கீழ்நிலைக்கு போயிடுவார். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறாரா, உடனே தண்ணி வந்துடும். சாப்பிடணும், இந்த பொருள் சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறாரா, உடனே சாப்பிட வந்துடும். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவர் இந்த நிலைக்கு போயிட்டார்னா பசி தாக மற்ற நிலைக்கு போயிடுவார். இந்த இடத்துல நான் உணவு என்று சொல்லப்படுது அவர் சாப்பிட்றதுக்கு சொல்லலை. அவரை சார்ந்த ஒரு யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் வர, ஐயா பசிக்குதுங்கிறாரு, உணவு வேணும்னு கேட்குறாரு, பசியில் துடிக்கிறாரு. உடனே அவர் சாப்பாடு இருந்தால் இவர் கொடுத்தா நல்லா இருக்குமே, உடனே சாப்பாடு கிடச்சிடும். இந்த இடத்துல உடை வேணும்னு கேட்குறாரா, உடனே உடை கிடச்சிடும், கொடுப்பாரு. இந்த இடத்துல அதை ரொம்ப விரிவாக அந்த போன வகுப்பில் பார்த்தோம். கற்பகமாய் நின்றாலே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் எல்லாமே கிடைக்கும்னு படிச்சிருந்தோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல போகமே. உலக ரீதியாக அவருக்கு தேவைப்படுவது அனைத்தும் கிடைக்கும் இந்த இடத்துல. ஒன்று. 2வது பேரின்பம். இந்த இடத்துல ததா இறைவனோடையே லயித்து போயிருப்பார் இந்த இடத்துல. ஏன்னா முதலடியிலே பார்த்தோம் ஓம் என தூண்டி. அப்போ இந்த இடத்துல ஆரம்ப நிலை என்ன? ஓங்காரம் தான். ஜாகம் செய்துவோ ஓம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா? இறை சிந்தனையிலே இருக்கார் இல்லையா? அப்போ அந்த நிலை உச்சத்தில் செல்லும்போது அது பேரின்ப நிலையில் இருக்கார். இறைவனோடையே லயித்து போயிருப்பார் இந்த இடத்துல. அது ஆவது காயமே அப்படிங்கிறார். அந்த உடம்பே இப்போ இன்னைக்கு இருக்க உடம்பு உலக ரீதியாக இருக்குது. இந்த உடம்பு என்ன ஆகிடுதான்? அப்படியே அந்த நிலைக்கு மாறி போகுதான் இந்த இடத்துல. ஆவது காயமே அப்படிங்கிறார்ல. அப்போ ஆவதுன்னா அதுக்கு ஏற்றார் போல் இந்த உடம்பு மாறி விடுகின்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடம்பு மாறிடுச்சுன்னா என்ன பொருள்? அதற்கு வேர்க்காது, பசிக்காது, தூக்கம் வராது, தாகம் வராது, கழிவு பொருட்களை வெளியேற்றாது. அதற்கு ஏற்றார் போல் இந்த உடம்பு மாறிவிடும். அதான் 4வது அடியில் சொல்கிறார். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நம்மிடம் ஒரு வேள்வி ஒன்று, மூலாக்னி ஒன்று இருக்கின்றது. அந்த மூலாக்னியை இறைவன் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்னைக்கு நாம் இறைவன் வந்து பிரிந்தோமோ அன்றைக்கே நம்மக்கிட்ட அதை வைத்து விட்டார். அதை நாம் இன்று பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். அதை பயன்படுத்தும் விதமாக நாம் ஓங்கார மந்திரத்தை தொடர்ந்து மூச்சுக்காற்றோடு சேர்த்து ஜபம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த சாதகத்தை செய்து கொண்டே இருக்கும்போது அது அந்த வேள்வியை தூண்டி விடுகின்றது. மேலும் அதிகமாக எரிய ஆரம்பிக்கின்றது. அது எரிய ஆரம்பித்த பின்பாக உலக ரீதியான சோதனைகளும் ஆன்மீக ரீதியான சோதனைகளும் அளவுக்கு அதிகமாக இங்கு வரும். யார் அந்த சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தாது சத்தானது நேரடியாக ஒரு சக்கரமாக ஏறி சகசரதளம் வரைக்கும் சென்று சகசரதளத்திலிருந்து மீண்டும் மூலாதாரம் வரைக்கும் ஒரு ஆரம் போல வட்டமாக நின்று செயல்பட ஆரம்பிக்கும். யார் இந்த நிலையை சாதிக்கின்றார்களோ அவர்களுடைய 6 ஆதார சக்கரங்கள் இந்த இடத்துல அவருக்கு தேவையான உலக ரீதியாக எதெல்லாம் தேவையோ அதை அனைத்தையும் கொடுக்கின்றது. ஆன்மீக ரீதியாக அவருக்கு என்னென்னலாம் கேள்விகள் எழுகின்றதோ அனைத்து கேள்விகளுக்கும் பதிலையும் அது கொடுக்கின்றது. அவர் பேரின்ப நிலையிலேயே லயித்து இருப்பார். இதற்கு ஏற்றார் போல அவருடைய உடம்பே இங்கு மாறிவிடுகின்றது. ஸோ இத்தனை காலங்களாக உலக ரீதியாக
தாகம் எடுத்து பசி எடுத்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றி கொண்டிருந்தக்கூடிய இந்த உடம்பானது பசி இல்லாத தாகம் இல்லாத கழிவுப் பொருட்களை வெளியேற்றாத ஒரு பேரும் நிலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு உடம்பாக மாற்றி அவருக்கு கொடுத்து விடுகின்றது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.